இந்த ராகு கேது பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி நம்மளை பாய்மர கட்டையாக மாற்ற போகுதா, இல்லை கோபுரத்தில் வைக்கக்கூடிய கும்பமாக மாற்ற போகுதா, இல்லை வீட்டுக்கு வெளியே விட போகிற செருப்பாக மாற்ற போகுதா? வாங்க, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஒரு 18 மாதத்திற்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 18 மாதம் விருச்சிக ராசியை லாக் பண்ண போகிறாரா இல்லை ரிலீஸ் பண்ண போகிறாரா? முழுமையாக கேளுங்க, வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இந்த ராகு கேது என்றைக்குமே ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தக்கூடிய பிளானட். பெரும்பாலும் நம்ம ராகு கேதுனாவே கண்டுக்கிறது இல்லை. சனிக்கும் குருவுக்கும் கொடுக்குற பெரிய மார்க்கெட்டிங் ராகு கேது பெயர்ச்சிக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா என்றைக்குமே நமக்கு பக்கத்தில் இருந்து பாடம் எடுக்கிறவங்கள பிடிக்காது, கண்டுக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு பக்கத்தில் இருந்து பாடம் எடுக்கிறவங்க, நம்மளை பற்றி படம் பிடித்து காட்டக்கூடியவர்கள். நம்மளை அடிக்கடி இந்த குறும்படம்லாம் ராகு கேது தான் போடுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்க ராகு கேது தான். அப்போ நமக்கு ரொம்ப முக்கியன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ராகு கேது நமக்கு எந்த விதத்தில் எப்படி நடந்துக்கிட்டா நமக்கு லாபத்தை கொடுப்பார்கள், எப்படி நடக்கலை அப்படின்னா நமக்கு நஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறக்காமல் 3-4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 4th பிளேஸில் வராரு. விருச்சிகத்திலேருந்து கவுண்ட் பண்ணால் 4வது இடம். கேது பகவான் 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சியில் ராகு 4க்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதுக்கு கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். முதல்ல உடல் ஆரோக்கியம். ஒரு விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம், ஒரு உடம்பு சரியில்லை மாத்திரை போடுங்கன்னா அப்புறமா போட்டுக்கலாம்லாம் இல்லை. எப்போ போடணுமோ அப்போ போடுங்க. எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்கன்னா சாப்பிடாதீங்க. எது உடலுக்கு ஆகலையோ அதை தவிர்க்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் உண்மையான சில விஷயங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். இந்த 18 மாதம் நம்ம நாக்குக்கு கண்ட்ரோல் கொடுத்தே தீர வேண்டும். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் சரீர பிரச்சனைகள் நீங்கும். நாக்கு எதெல்லாம் ரொம்ப விரும்புதோ வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும். நாக்கு எதெல்லாம் ரொம்ப விரும்புதோ சரீரத்துக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். இப்போ ராகு என்ன இன்டிமேஷன் கொடுக்குறார்? நாக்குக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காத ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அதில் 2 வார்த்தை அவர் பதிவு பண்ணுறாரு. நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வியாதி வருதா, நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வியாதி வரும், நாக்கை ரொம்ப பேச வைக்கிறதுனால வீண் விரோதங்கள் வரும். நல்லா கவனிங்க, ஒரே நாக்கு தான் 2 பிரச்சனையை ஏற்படுத்த போகுது. நம்மளுடைய உடம்புக்கு அதிக கெட்ட பேர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நாக்கு தான். ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னா அதுக்கும் நாக்கு தான் காரணம். கோர்ட்டில் போய் நிற்கிறானோ அதுக்கும் நாக்கு தான் காரணம். இதை உணர்ந்தாதான் நம்ம ராகு கேது பெயர்ச்சியை புரிஞ்சிக்க முடியும். ஒன்றும் இல்லை, நாக்கை அடக்குனா எல்லாமே முடிஞ்சிடும். ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த நாக்கு சுவை அதிகமாக இருக்கும். உறவுகள்கிட்ட வார்த்தைகளை பார்த்து பேசணும். அதனால் முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு அவசியம். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு இடத்துல பிடிக்குதுன்னா இருங்க, பிடிக்கலன்னா ஏஞ்சி வந்துடுங்க. ஏன்னா அங்கே இருக்க உங்கள் நாக்கு சும்மா இருக்காது, உண்மையை பேசிடுவீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் சாப்பிட போனீங்கன்னா யாராச்சும் சாப்பிட சொன்னால் என்ன ஆனாலும் நான் இதை மாதிரி பொருள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து வந்துடுங்க. அப்புறம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத வியாதிகள் தான் வரும். முக்கியமாக வாக்குவாதத்தை தவிர்க்கணும். தேவையில்லாமல் சொந்தக்காரங்களுக்குள்ள விரோதம் ஏற்படும். இவ்வளவு நாளாக புரிஞ்சு வச்சிருந்த உறவுகளை பிரிய வேண்டிய நிலை ஏற்படும். இந்த ஆள் பார்த்தியா இப்போ கை தாத்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே திருப்பி கை காமிச்சு பேசுவாங்க. நீங்கள் முன்னாடி பண்ண உதவிகள்லாம் சுத்தமாக மறந்துருப்பாங்க, கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். ரொம்ப பெரிய வெளியெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த 4வது இடத்துல ராகு வர்றதுனால நாக்கில் நம்ம அடக்கி ஆளணும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ராகுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுத்தா தானே அந்த ஆள் நாக்கில் வந்து உட்கார. இவ்வளோதான். அதுக்கு அடுத்தது தந்தை ஸ்தானம், தாய் ஸ்தானம். அப்பா அம்மா கிட்ட விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருங்க. யாராச்சும் வயசில் மூத்தவர்கள் நமக்கு அறிவுரை சொல்பவர்கள், இவங்களை கண்டாவே இப்போலாம் பிடிக்காது விருச்சிக ராசிக்கு. வேறு வழி கிடையாது, நம்ம கேட்டு தான் ஆகணும். அதனால் விரோதங்கள்லாம் ஏற்படும். அதனால் அறிவுரையை கேட்டுக்குங்க. நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் அதெல்லாம் அப்புறமா. அதனால் ராகு என்ன பண்ணுறார், சில சட்டத்திட்டங்களை நமக்கு காட்டி கொடுக்க போகிறாரு. அதனால் ராகு நாக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னா துர்க்கை வழிபாடு பண்ண வேண்டும். கேது இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, ராகு பகவானை நாக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, ராகுவோட ஆட்டத்தை நிறுத்தினாவே போதும், கேதுவோட ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இந்த கேது 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். 10ஆம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு தேவையில்லாத பகை ஏற்படும். நம்ம அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி,
அதிகார வேலை பார்த்தாலும் சரி, ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, சொந்தக்கார இடத்துல இருந்தாலும் சரி, சுய தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் சினிமா துறையில் அரசியலில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் 10வது வீட்டுக்கு கேது வரும்போது உங்கள் மைண்டு பேலன்ஸ் ஆகாது. சில விஷயங்களில் பொறுத்து போக வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனால் அந்த இடத்துல உங்களால் பொறுத்துக்க முடியாது. நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். சாதாரணமாக 10ஆம் இடம்னாவே பதவி ஸ்தானம்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துல வர சொல்ல நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து கொடுப்பாரு கேது பகவான். நல்ல நல்ல பாயிண்ட்லாம் எடுத்து கொடுப்பாரு. நீ எப்படிலாம் இருந்த, எப்படிலாம் வாழ்ந்த, எப்படிலாம் தர்மம் செஞ்ச, அப்படி இப்படின்னு நம்மளுடைய பாசிட்டிவ்லாம் எடுத்து கொடுப்பாரு. ஆனால் நம்ம ராசியில் விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம். ஆமாம், நம்ம எப்படி இருந்தோம், இப்படி பேசுகிறான் அந்த ஆள். அவங்க பேசுனது 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. மறுநாள் நம்ம வேலையை செய்ய போகிறோம். அரசாங்கம் நிறைய இடத்துல சட்டம் போடும். திருப்பி அந்த சட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோமா இல்லையா? இதே தான் கேது பகவான் என்ன பண்ணுறாரு, சில இடங்களில் விட்டு கொடுக்கணும். எல்லாமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. பேசிட்டானேன்னு திரும்பி பேசக்கூடாது. அதுவும் பேசினதை இன்னொருத்தங்கிட்ட போய் பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களே, இது எல்லாம் உங்கள் தொழிலுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். நான் சொல்கிறது அறிவுரை, இதுதான் நீங்கள் நம்பணும். அப்போ இந்த கேது உங்கள் பகையை ஏற்படுத்துவார். நீங்கள் யார்கிட்ட என்ன பேசினாலும் நியாயத்தை உண்டாக்குவார் கேது பகவான். அந்த நியாயத்துக்கு நீங்கள் செவி சாய்க்காதீங்க. நியாயம் நம்மளுக்குள்ளே இருக்கும். நாளைக்கு அது சரியாயிடும். அடுத்தது தேவையில்லாமல் பண விரயத்தை ஏற்படுத்துவது. இதுவும் அதே தான். ஒருத்தர் நம்மளை உசுப்பேற்றி விட்டுருவான், அதுக்காக பண விரயம் ஏற்படும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தேவையில்லாத தண்ட செலவை ஏற்படுத்தி வைப்பாங்க. பிடிக்காம நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கடனை வாங்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம்தான் இந்த வாட்டி. 18 மாதம் குடும்பத்தில் உள்ளவங்களும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், வேலையில் உள்ளவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே இந்த பணம் படுத்துகிற பாடு தான். இந்த பணம் எதிரிகளை உண்டாக்குது. இந்த பணம் நம்மளுக்கு பல பகையை உண்டாக்குது. இந்த நேரத்தில் என்ன தான் செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதாவது மோந்திர விரல் மாதிரி இருங்க. எந்த பெயினும் இந்த மோந்திர விரலில் இருக்காது. அப்போ இந்த ராகு கேது இன்னொருத்தரை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தராரு. அப்போ நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சூழ்நிலைகளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும், மனிதர்களை சமாளிக்க முடியாது. அதனால் நம்ம மதி கெட்டு போகக்கூடாது. நம்ம மதி கெட்டு போக பல பேர் ஐடியா கொடுப்பான். அதுவும் குடும்பத்தில் உள்ளவனும் ஐடியா கொடுப்பான். அதனால் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிடுங்க. இதுதான் விஷயமே. தினமும் பிள்ளையாருக்கு நெய் விளக்கு, அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போங்க. துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் ராகு காலத்தில் தவம் பண்ணுங்க. எப்பெல்லாம் மைண்டு டைவெர்ட் ஆகுதோ அப்போல்லாம் கோவிலுக்கு போங்க. எங்கேயாச்சும் போய் உக்காந்துக்குங்க, மைண்டு கிளியர் ஆகிடும். 10 நிமிஷம் உதறி தள்ளிட்டு எழுந்து வந்துடலாம். மண்ணெல்லாம் உதற மாதிரி மனசில் உள்ள கெட்டதெல்லாம் உதறி தள்ளிட்டு வாங்க. வன்மம், கோபம், பிரச்சனை, சோகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வாங்க. இதனால நமக்கு பிரச்சனை தான் நம்மளுக்கு. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நியாயமாக தான் பார்க்குறோம். விருச்சிகனாலே நியாயம்தான். ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறவனா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஜால்ரா போடுறவன் தான் பிடிக்கும். ஜால்ரா போட நமக்கு தெரிய மாட்டேங்குது. எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி நடிக்க தெரியலப்பா, அதான் விருச்சிகம். என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பிளான் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் ராகுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு. எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு? ஊருக்கு ஏற்ற மாதிரி இருப்பா அப்படின்றாரு. இந்த நேரத்தில் கோவப்படாதீங்க. எல்லாத்தையுமே கையாள முடியும். எல்லாத்தையுமே பொறுமையாக கையாளுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. ஷேர் பண்ணுங்கள். நன்றி.